Hi friends, welcome to Achuma'S kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது வந்து இன்னைக்கு நம்ம பழமும் முட்டையும் வெச்சு பண்ண போறோம். இது வந்து நான் இன்னைக்கு நேந்திரம் பழம் எடுத்துர்க்கேன். நேந்திரம் பழமோ இல்ல எந்த வாழைப்பழமா இருந்தாலும் ரொம்ப கனிஞ்சிருச்சு அப்படினா நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த 3 பழத்தையும் வந்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பழத்தை வந்து சென்டர்ல ஒரு வெட்டு வெட்டிட்டு அப்படியே வந்து சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப்புக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கோங்க. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போதும். 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜாஸ்தியா கூட சேர்த்திக்கலாம். உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 ஏலக்காய். ஏலக்காய் வந்து உங்கள்கிட்ட சப்போஸ் பொடியா இருக்கு அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரு முட்டை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சேம் ரெசிபி நீங்கள் முட்டை இல்லாமலும் பண்ணலாம். முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க, சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க முட்டை இல்லாமலும் நீங்கள் இதே ரெசிபி பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம். ரொம்ப வாட்டரி ஆயிடக்கூடாது. நான் கரெக்டான கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நேந்திரம் பழம் சேர்த்திடலாம். இப்போ நேந்திரம் பழம் வந்து கொஞ்சம் உடையாத மாதிரி அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே இதுலேருந்து எடுத்து, இதுக்கு வந்து பர்டிகுலராக ஷேப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, இந்த எடுத்து போட்டுருங்க. போண்டா மாதிரி போட்டுருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அப்படியே திருப்பிடலாம். ரொம்ப வந்து ஹீட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கருகிடும். அதனால் கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. பாருங்க அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கனால கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளே வந்து வாழைப்பழம்லாம் இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக பண்ணிடலாம். இனிமேல் வந்துட்டு எந்த பழமும் வந்துட்டு கனிஞ்சால் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக Hi friends,
வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 4 மணி ஸ்நாக்ஸ், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். முறுமுறுன்னு சொல்லி எல்லாருக்கும் பிடிச்ச, அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். அது என்ன அப்படின்னா ராகி பக்கோடா. ராகி பக்கோடாவுக்கு நான் இங்கே 2 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் வந்துட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். 2வது கப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் வந்து இதில் பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் போட்டாலும் போடலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா வந்துட்டு அந்த காரம் வந்து பக்கோடாவில் கலந்துரும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்து ஒரு 20 பல் பூண்டு, தோல் உரிக்க வேண்டாம், சும்மா வந்து எல்லாத்தையும் தட்டி மட்டும் எடுத்துக்கோங்க, அது சேர்த்திடலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் நீளமாக இருந்துச்சு, அது சேர்த்திக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. அடுத்தது கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து இங்கே ராக் சால்ட் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நார்மல் உப்பு இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணி சேர்க்கறதுக்கு முந்தி. உங்கள்கிட்ட பட்டர் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட நீங்கள் இதில் உருக்கி சேர்த்தலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே வந்து ஒரு பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சு பக்கோடா பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு நல்லா வந்து வடை மாதிரி இருக்கணும், அப்படி உதுத்து விட்றக்கும் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ எடுத்து நம்ம பக்கோடா மாதிரி உதுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானோன்னு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே பரட்டி விட்டுடலாம். நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். பக்கோடா நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு வெந்துருச்சுன்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அப்புறம் அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பியான, டேஸ்டியான, ஸ்பைசியான இந்த ராகி பக்கோடா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.